Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max Chapter 3 Exercise 3.3 7th question in the video. The demand function for a commodity is P is equal to 36 by X plus 4. Find the consumer surplus when the prevailing market price is rupees 6 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ப்ரைஸும் நம்ம கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து கண்டுபிடிக்கணும். Solution given எல்லாம் எழுதிக்கலாம். P is equal to 36 by X plus 4. அடுத்தது price கொடுத்துருக்காங்க. ஸோ price வந்து rupees 6. சரிங்களா, இப்போ நான் வந்து P0 வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. P0 is equal to 6. இதை வச்சு X கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 6 is equal to 36 by X plus 4. இப்போ X plus 4 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 36 divided by multiplication இருக்க 6 கீழே கொண்டு வந்துடலாம். இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 6 ஆகிடும். X is equal to 6 plus 4 inside வந்து minus 4. therefore X is equal to 2. இந்த வந்து X dotன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, X naught is equal to 2. X naught வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து P0 ஓட வேல்யூ X naught ஓட வேல்யூ மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கலாம். P0 into X naught is equal to 6 into 2 which is equal to 12. இதுதான் நம்ம வந்து கன்சியூமர் சர்ப்ளஸில் வந்து எழுதிப்போம். கன்சியூமர்ஸ் சர்ப்ளஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 0 to X naught f of X dx minus P0 into X naught which is equal to 0 to X naught ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2. இப்போ f of X ஓட வேல்யூ 36 by X plus 4 into dx minus P0 into X naught வேல்யூ வந்து 12ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ டைரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ 36 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to 2 dx by x plus 4 minus 12. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா 1 by xன்னு கன்சிடர் பண்ணலாம். 1 by x இன்டிகிரேட் பண்ணால் log x. அப்போ 36 into log x, xோட வேல்யூ x plus 4. இப்போ அப்பர் லிமிட் வந்து 2, லோயர் லிமிட் 0 minus 12. Next line 36 into log 2 plus 4 minus log 0 plus 4. லாஸ்ட்ல minus 12 இருக்கு. இப்போ next lineல 36 log 6 minus log 4 minus 12. இப்போ logல ரெண்டு வேல்யூ மைனஸ்ல இருக்குன்னா அதை டிவிஷன் எடுத்துக்கலாமா? அப்போ 36 log 6 by 4 எழுதிக்கலாம். மைனஸ் இருந்தால் டிவிஷனில் மாறிடும். மைனஸ் 12. 2 3s are 2 2s are. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் எப்படி வரும்னா 36 log 3 by 2 minus 12 யூனிட்ஸ்ன்னு எழுதிடலாம். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் என்னன்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question 8th one. The demand and supply function under perfect competition are PD is equal to 1600 minus x square and PS is equal to 2x square plus 400 respectively. Find the producer's surplus. Producer surplus என்னன்னு கொடுத்துருக்காங்க. X வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக PDயும் PSம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஈக்குவல் பண்ணிட்டு நம்ம Xோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் given என்னென்ன எழுதிடுங்க. PD is equal to 1600 minus x square. அடுத்து PS ஓட வேல்யூ 2x square plus 400. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அண்டர் இது ரெண்டும் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் டிமாண்ட் ஃபங்க்ஷனும் சப்ளை ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். மீட் அட் ஈக்விலிபிரியம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். 1600 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 400. இப்போ இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போயிடலாம், 400 இன்சைட் கொண்டு வந்துடலாம். 1600 மைனஸ் 400 இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1200 இஸ் ஈக்குவல் டு 3 into x square. இப்போ 3 divided by கொண்டு வந்துடலாமா? 1200 divided by 3 is equal to x square. Cancel பண்ணா 400.
அப்போ ஸ்கொயர் இன்சைட் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 2 0னா 1 0 நமக்கு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ரூட்ல இருக்கனால +20 வரும் -20 வரும். பட் நமக்கு நெகட்டிவ் பாசிபிள் இல்லை, அதனால நம்ம +20 கன்சிடர் பண்ணலாம். P0 is equal to 1600 minus x square. இப்போ x0 வேல்யூ 20 20 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் 1600 minus 400 2 2s are 4 2 0 எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் 1200 கிடைக்கும். இது P0ஓட வேல்யூ. Producers surplus is equal to first P0 x0 வந்துரும் minus 0 to x g of x into dx. சரிங்களா? கொஸ்டினில் கவனமாக பாருங்கள். கன்சியூமர் இது கேட்குறாங்களா இல்லை ப்ரொடியூசர் இது கேட்குறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலா மாறும். இப்போ P0ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1200. x0ஓட வேல்யூ 20 minus 0 to 20. g of x ஓட வேல்யூ என்னன்னா 2x square plus 400 into dx. இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணோம், இதை மல்டிபிள் பண்ணலாம். 2 1s are 2 2 2s are 4 1 2 3 zeros 3 0 இருக்க எழுதிக்கணும். மைனஸ் இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணலாம். 2x ஸ்கொயர், அப்போ 2x கியூப், ஸ்கொயர் வந்து கியூப் ஆகிடும், டிவைடட் பை 3 ப்ளஸ் 400 மட்டும்னா 400 இன்டூ எக்ஸ். அப்பர் லிமிட் 20, லோவர் லிமிட் 0. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து எழுதிக்கலாம். 24000 மைனஸ் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட், அப்போ 2 into 20 cube by 3 plus 400 into 20 மைனஸ் இங்கேயும் 0 இங்கேயும் 0 எல்லாமே 0 ஆகிடுவீங்க. ஸோ அது நம்ம எழுதணும் இல்லை. 2 into 0 cube by 3 plus 400 into 0. இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக நமக்கு 0வாக மாறிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சால்வ் பண்ணலாம். 24,000 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். 2 into 8,000 divided by 3 plus 4 2s are 8 3 0 இருக்கும். சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், ஸோ நம்ம எழுத வேணாம். நெக்ஸ்ட் லைனில் 24,000 மைனஸ் 8 2s are 16,000 by 3 plus 8,000 இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்தால் தான் முடியும் இல்லையா? ஸோ 24,000 மைனஸ் 16,000 plus 3 வந்து மல்டிபிள் பண்ணோம். 3 8s are 24 3 0 எழுதிக்கலாம், டிவைடட் பைல 3 which is equal to 24,000 minus 16 plus 24 10 40. அப்போ 40,000 divided by 3. இப்போ 40,000 divided by 3 இதையும் எல்சிஎம் எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். 24 into 3 வந்து 72,000 minus 40,000 divided by 3. 72,000 வந்து 40,000 மைனஸ் பண்ணால் 32,000 divided by 3. இதை வந்து நம்ம டிவைட்லாம் பண்ண வேணாம், டைரெக்டாக இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மையில் எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்ம சேனல் பற்றி தெரியும்னா கைண்ட்லி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.